தமிழ் படைப்புலகத்துல ஒரே ஒருத்தரால கவிஞரா, நாவலாசிரியரா, ஓவியரா, அப்புறம் ஒரு பத்திரிகை ஆசிரியரா இப்படி எல்லாமாவும் இருக்க முடியுமா? முடியும். அப்படிப்பட்ட ஒரு பன்முக கலைஞர் தான் அப்பு சிவா. அவரோட அந்த ஆக்கப்பூர்வமான உலகத்துக்குள்ளதான் நாம இப்போ ஒரு பயணம் போக போறோம். நம்ம எல்லாருக்கும் வர முதல் கேள்வி இதுதான். யார் இந்த அப்பு சிவா? வாங்க இந்த கேள்விக்கு பதில தேட ஆரம்பிக்கலாம். அப்ப சிவாவ பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சில நம்பர்ஸ பாத்திரலாம். 185. என்னடா இது நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இது அவர் எழுதின கவிதைகளோட எண்ணிக்கை. அடேங்கப்பா. அடுத்ததா 62. இது அவர் எழுதின சிறுகதைகளோட கவுண்ட். கடைசியா 12. இதுல என்னெல்லாம் அடங்கும்னா அவரோட நாவல்கள், குறுநாவல்கள், அப்புறம் சிறுவர் இலக்கியம் இதெல்லாம் சேர்ந்தது. சும்மா இந்த நம்பர்ஸ பார்த்தாலே போதும் அவரோட படைப்பாற்றல் எவ்ளோ பறந்து விரிஞ்சதுன்னு நமக்கு புரியுது இல்லையா? ஆனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெறும் புள்ளி விவரம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கார். அவரோட நிஜ பேரு சிவகுமார். ஆனா அவரோட படைப்பு உலகத்துக்காக அவர் வச்சுக்கிட்ட பேரு தான் அப்பு சிவா. சரி, இப்போ அப்பு சிவாவோட பயணத்துல முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதுதான் அவரோட விருது வாங்கின படைப்புகள். அவர் சும்மா கணக்குக்காக மட்டும் எழுதல. அவரோட படைப்புகள் குவாலிட்டிலும் டாப். அதுக்கு முக்கியமான சாட்சியே அவர் வாங்கின விருதுகள் தான். நாவலா இருக்கட்டும், சிறுகதையா இருக்கட்டும், எழுத்தோட பல வடிவங்களையும் அவரோட திறமைய அங்கீகரிச்சிருக்காங்க. அவரோட ரேஞ்ச பாருங்களேன். புயலில் ஒரு பட்டாம்பூச்சி நாவலுக்கு விருது, பாலைவெளி மனிதாபிமானம்னு சிறுகதைகளுக்கு விருது, காலவெளியில் குழந்தைகள் அப்படிங்கிற குறுநாவலுக்கு விருது, இப்படி வெரைட்டியா பல படைப்புகளுக்கு விருது வாங்கியிருக்கார். இதுவே அவர் எவ்வளவு பெரிய கதை சொல்லின்னு நமக்கு காட்டுது. ஆனா நில்லுங்க, அப்புசிவோட கதை வெறும் எழுத்தோட மட்டும் முடியல. அவரோட பயணம் எழுத்தையும் தாண்டி ரொம்ப தூரம் போகுது. சொல்லப்போனா நம்ம அப்பு சிவாவை ஒரு எழுத்தாளரா மட்டும் பார்த்தோம்னா அது கதையோட பாதியை மிஸ் பண்ற மாதிரி. ஏன்னா அங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அவர் ஒரு சூப்பரான ஓவியர். புக்ஸ்கெல்லாம் கவர் டிசைன் பண்ணுவார். நல்ல ஷார்ப்பா அரசியல் கார்ட்டூன்ஸ் வரைவார். இதோட நிக்கல பாருங்க, சின்ன பசங்களுக்கு டிராயிங் கிளாஸ் எடுக்கிறார். பூஞ்சிட்டுன்னு ஒரு சிறுவர் பத்திரிகையோட எடிட்டோரியல் டீம்ல இருக்கார். அது மட்டும் இல்லாம தூண்டில்னு ஒரு மேகசீனையே ஆரம்பிச்சிருக்கார். கலைய உருவாக்குறதோட அதை சமூகத்துக்கும் கொண்டு சேர்க்கிற வேலையும் பாக்குறார். அப்போ பாருங்க, எழுத்தாளர், ஓவியர், ஆசிரியர் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு கிடைக்கிறவர் யாரு? ஒரு முழுமையான பன்முக திறமை கொண்ட ஒரு ஆளுமை. தனித்தனி படைப்புகளுக்காக விருது வாங்குறது ஒரு பக்கம்னா, அவரோட ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்பையே பாராட்டி சில முக்கியமான பெரிய விருதுகளும் அவர் தேடி வந்திருக்கு. 2022ல திருப்பூர் இலக்கிய விருது, அப்புறம் இப்போ 2024ல சிறார் இலக்கிய சிறப்பு விருது. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள். ஏன்னா இது பொது இலக்கியம், சிறுவர் இலக்கியம்னு 2 தளங்கள்லயும் அவரோட பங்களிப்பு அவ்வளோ ஆழமானதுன்னு காட்டுற ஒரு உச்சக்கட்ட அங்கீகாரம். நாவல்கள் ஆரம்பிச்சு கவிதை, ஓவியம், அப்புறம் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வரைக்கும் அப்பு சிவா ஒரு மாடர்ன் காலத்தை மறுமலர்ச்சி கால பணிப்பாய் மாதிரின்னு சொல்ல அது மிகையாகாது. இதுதான் அவரை பத்தின ஒரு கரெக்டான கணிப்பு. சரி, கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். அப்பு சிவாவோட இந்த பயணத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மனசுல ஒரே ஒரு கேள்விதான் வருது. ஒரு தனி மனுஷனோட படைப்பாற்றலுக்கு நிஜமாவே எல்லைன்னு ஒண்ணு இருக்கா என்ன? யோசிச்சு பாருங்க.